எல்லாருக்கும் வணக்கம். போற ஒரு இடத்துலயுமே சொல்லிட்டே இருந்தேன். எல்லா இன்டர்வியூஸ்லயும் சொல்லிட்டே இருந்தேன். அன்னைக்கு நான் வந்து ஒரு மாரி ஒரு டவுட்லயே இருக்கும்போது, ரஜினி சார் சொன்ன அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் என்ன வந்து கான்ஃபிடென்ட்டா அந்த சாய்ஸ் எடுக்க வச்சதுன்னு சொல்லிட்டே இருந்தேன். இப்ப சார மீட் பண்ணோம். சார் வந்து அத சொல்லியிருந்தாங்க. "ஹீரோ ஆயிட்டீங்க" அப்படின்னு திரும்ப கேட்டிருந்தாங்க. அந்த சர்க்கிள் அப்படியே கம்ப்ளீட் ஆன மாரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அ எப்படி சொல்றது? அன்னைக்கு இருந்த அபியும், இன்னைக்கு இருக்க அபியும் வேற வேற ஒரு பெர்சனா நான் ஃபீல் பண்ணேன் அன்னைக்கு. அண்ட் முதல் நன்றி பிரஸ் அண்ட் மீடியா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா, மதன் சொன்ன மாரி நானும் மதனும் அங்க தான் உட்காந்துருந்தோம். உட்காந்துருக்கும்போது எல்லாரும் சைலண்டா கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. மதன், "ப்ரோ என்ன ப்ரோ இந்த காமிக்லாம் சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க" அப்படின்னா. "உனக்கு உனக்கு புதுசு இல்ல. எனக்கு பழகிருச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நானும் இப்படிதான் இருந்தேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க உள்ளுக்குள்ள ரசிப்பாங்கன்னு நெனைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் படம் முடிஞ்சோனே அவ்வளோ அழகா அந்த படத்த வெளிய கொண்டு போய் சேர்த்தீங்க. அ நல்ல நல்ல ரிவ்யூஸு. மதனே வந்து, "ப்ரோ என்ன ப்ரோ இப்படிலாம் எழுதுறாங்க?" அப்படின்னோனே, "ஆமாய்யா அப்படிதாங்க அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அப்படிதான் பண்ணுவாங்க." நல்லா கொண்டு போய் சேர்த்தீங்க. எல்லார்கிட்டயுமே வந்து இப்ப கூட சார் கூட காமிச்சாங்க. ஹீரோ கதாநாயகனை பார்த்தவுடன் பிடிக்கவில்லையா?" அப்படின்னோனே, "பார்க்க பார்க்க பிடித்துள்ளது" அப்படின்னு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அ அழகா மக்களுக்கு அது எப்படி படிச்சா நல்லா இருக்குமோ, அந்த மாரி அழகா அதெல்லாம் எடுத்து போய் சேர்த்தீங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ட் முதல்ல என்னோட மதன், என்னைய வந்து ஹீரோ ஆக்கி இன்னைக்கு வந்து நிக்க வச்சிருக்கீங்க. தேங்க் யூ சோ மச். அது எப்படி சொல்றது? மோர் தென் அ ஃப்ரெண்ட். நான் ரொம்ப ப்ரவுடா இருக்கேன். உங்கள இந்த இடத்துல பார்க்கறதுக்கு. இன்னும் இந்த ஜர்னி பெருசா போயிட்டே இருக்கும்னு நம்புறேன். தேங்க் யூ மதன். லவ் யூ சோ மச். அடுத்ததாக ஷான் சார். எப்பவுமே எனக்கு ஸ்பெஷலா மட்டும் தான் பண்ணியிருக்காரு. என்னைக்குமே அதுல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேர் ஒண்ணு எல்லாத்துலயுமே பண்ணுவாரு. அபிக்கு இது செமையா பண்ணோம். அபிக்கு இது சூப்பரா பண்ணோம். இன்னொன்னு வந்து ஒருத்தங்கள வந்து புகழ்றது வந்து எல்லாருக்கும் அவ்வளவு இதா வந்துராது. இப்போ ஒருத்தங்கள பத்தி நம்ம பேசுவோம். பட் அவங்க பயங்கரமா புகழ்ந்து அவங்களே கூச்சப்படுற அளவுக்கு வைக்கிறது வந்து ஷான் சார். எல்லா இடத்துலயுமே நம்மள வந்து அந்த ஒரு எந்த ஒரு ஈகோவும் இல்லாம, "ஏய் அவன் ஐயோ! இப்படி அப்படி இப்படின்னு" சொல்லிட்டு பயங்கரமா இது பண்ணுவாரு. தேங்க் யூ சோ மச் சார் அந்த சப்போர்ட்டுக்கு என்னைக்குமே. அடுத்ததாக மோகன்னா, தேங்க் யூ. நீங்களும் அப்படிதான். என்ன வந்து எனக்கு வந்து காசே வாங்காம பிஆர் பண்ற சில குரூப்ல அவரும் ஒருத்தரு. ஸோ எல்லா இடத்துலயுமே போனா என்ன பத்தி ரொம்ப நல்ல விதமா எல்லா இடத்துலயுமே நல்லதா சொல்லுவீங்க. எனக்காக ரொம்ப அழகான பாடல்கள். இந்த டீமே வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்குண்ணா. ரொம்ப தேங்க் யூ. அடுத்ததாக சுரேஷ் ப்ரோ. எல்லாருமே பார்த்துட்டீங்க அவரோட ஒர்க்க. அவ்வளோ மேஜிக் பண்ணியிருந்தாரு அந்த படத்துல. அன்னைக்கு எனக்கு கால் பண்ணாரு ஆக்சுவலி. கால் பண்ணிட்டு, "ப்ரோ ஒரு பெரிய படத்துல இருந்து ஒரு ஆஃபர் வருது ப்ரோ. என்ன ப்ரோ இது?" அப்படின்னு கேட்டாரு. அது சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஒரு பெரிய படம் ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ப்ரோ. அடுத்ததாக ஸ்ரேயாஸ் அண்ணா. தேங்க்யூண்ணா. இந்த படத்துல நீங்க இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை எவ்வளோ ஒரு பெரிய படமாவே நீங்க கொண்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் அனஸ்வரா. தேங்க்யூ அனஸ்வரா. நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகா ஒர்க் ஆயிருந்துச்சு. எல்லாருமே அதை பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் திஸ் கொலாபரேஷன். கண்டிப்பா இது இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய படம் பண்ணுவோம் நம்புறேன். அண்ட் அடுத்ததாக படத்துல எல்லாரும் வந்து படத்துல நடிச்ச காவியா. ஸோ காவியாவுக்கு வந்து நான் ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன். அது நடக்குது. இன்னைக்கு ஃபுல்லா காவியா எடிட்ஸ் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு ட்ரெண்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சச்சின் அதே மாதிரி தான் தியேட்டர்ல எல்லாருமே வந்து உங்க பேரை சொல்லி கத்தும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. தேனிமுருகன் சார், நான் வந்து எல்லா டூரிசம்லயே சொல்லியிருந்தேன் உங்களை நடிக்க வைக்கிறோன்னு. எல்லாருமே இப்போ அதை பார்த்துட்டு உங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து பேசுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தேங்க்யூ. அடுத்ததா சரவணன் சார். சார் ரொம்ப சந்தோஷம் சார். நம்மளோட சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அந்த 3 பட சீன்லாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆனந்திகா. தேங்க்யூக்கா. இந்த படத்துல ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருந்தீங்க. அது அவ்வளோ அழகா பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. அப்புறமா ஃபைனலி என்னோட ப்ரொடியூசர்ஸ். முதல்ல வந்து மகேஷ் அண்ணா. அதுதான் இப்போ ப்ரொடியூசர், ஆக்டர், டைரக்டர் இதெல்லாம் தாண்டி ஒரு ஃபேமிலி இவங்க எல்லாம் எனக்கு. ஏன்னா படம் ஹிட் ஆயிடுச்சு. படம் செம்ம. நாங்க எதிர்பார்த்த விட சூப்பர் கலெக்ஷன்லாம் பண்ணுது. நல்லா நல்லா போயிட்டு இருக்கு. அப்போ அன்னைக்கு ஒரு 3 டேஸ் முன்னாடி எனக்கு 2 டேஸ் முன்னாடி கால் பண்ணாரு. நேற்று கால் பண்ணிட்டு, "டேய் அப்டி நான் எதுவும் தப்பு பண்ணனடா, எல்லாம் கரெக்டா பண்ணனடா" அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. அந்த குவாலிட்டி வந்து எத்தனை பேருக்கு கிடைக்கும், ஐ மீன் இருக்குன்னு தெரியல. ஏன்னா என்கிட்ட வந்து அது அவ்வளோ பண்ணிட்டு படம் எல்லாமே நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் கேட்கிறாரு, "நான் என்னடா தப்பு பண்ண சொல்லு, நான் திருத்திக்கிறேன் நெக்ஸ்ட் டைம்" அப்படின்னு. நானும் சில சில விஷயம் சொன்னேன். இதெல்லாம் ஓகேடா, கரெக்டா, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் தப்பு தான். இதெல்லாம் கரெக்ட் இது நான் ஏன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே வந்து அவர்கிட்ட வந்து எனக்கு பேசுறதுக்கு ஒரு தயக்கமோ பயமோ இருக்காது. எனக்கு என்ன தோணுதோ நம்மகிட்ட பேசலாம். அவரும் அந்த மாதிரி தான். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அதுதான் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. இது இன்னும் பெரிய ஜர்னி போகும். ஸோ அடுத்ததாக சௌந்தர்யா மேம். ஸோ சௌந்தர்யா மேம் பத்தி எனக்கு ஒன்று சொல்லணும்னா, அது நான் சொல்லாம வேணாமான்னு தயக்கத்திலே இருந்தேன். பட் மேமே அட்ரஸ் பண்ணதுனால நான் அதை சொல்றேன். அன்னைக்கு ஒரு ஃபோன் கால் இருக்கும்போது மேம் ஒரு கலெக்ஷன் வந்துச்சு. அப்போ மேம்கிட்ட பேசியிருந்தேன். மேம் சூப்பர் மேம், நல்லா ரிசீவ் ஆயிட்டாங்க மேம் அப்படின்னு சொல்லும்போது மேம் சொன்னாங்க, "அபி ஒரு சக்ஸஸ் இப்படிதான் ஃபீல் ஆகும் அபி" அப்படின்னு அவங்க சொன்னாங்க.
அது சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா மேம் வந்து நிறைய இடத்துல அவங்க ஜென்யூனா சிரிச்சு சந்தோஷப்பட்டு நான் நிறைய இடத்துல பார்த்தா மேம்கிட்டே நான் சொல்லியிருக்கேன், மேம் உங்களை இப்படி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன வந்து நம்பி என்னையும் பயங்கரமா புஷ் பண்ணி அப்படி நீங்க ஸ்டார் நீங்க நம்பணும் அப்படின்ற மாதிரி என்னை வந்து என்னைக்குமே மோட்டிவேட் பண்ணி இன்னைக்கு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் மேம். நான் அதை மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ. அண்ட் இது வந்து நான் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே சொல்றேன், சௌந்தர்யா மேம், மகேஷ் அண்ணா, நான் இன்னொரு படம், பெரிய படம் ஒன்று பண்ண போறோம் ஃபியூச்சர்ல. ஸோ அது வந்து நான் சொல்லிக்கிறேன். ஒரு படம் இல்லை, நிறைய படம் பண்ண போறோம். ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் உங்க எல்லாருக்குமே நன்றி. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒருத்தர் வந்து புதுசாக யார் வந்தாலுமே வந்து அவங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் இல்லைனாலும் சரி, அவங்கள வந்து ஹீரோவோ எதுவோ நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து நம்ம ஊரில் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக நடக்குது. அது காரணம் ப்ரெஸ் மீடியா அண்ட் தமிழ்நாட்டு மக்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்றைக்குமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். மீடியா அண்ட் ப்ரெஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆடியன்ஸுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் ஃப்ரம் அவர் சைட் இந்த படம் ஃபார் ரிசீவிங் இட் வித் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம லாஸ்ட் ஃபியூ டேஸ் நம்ம தியேட்டர் விசிட்ஸ்க்கு போனோம். இப்போ அங்கே இருக்கிற ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்த்து, அவர் கை தட்டுறது பார்த்து, அவர் பேர் கத்துறது பார்த்து என்ன ஃபீல் பண்ணுறது தெரியல. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது ஒரு மொமெண்ட்டும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் சே தேங்க்ஸ் டு த ஆடியன்ஸ் டூ. அப்புறம் நம்ம எல்லா ஈவெண்ட்டுக்கும் இதுதான் சொன்னது, திஸ் ஃபிலிம் இஸ் மேட் வித் லாட் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ். அண்ட் அந்த மாதிரி அதை ஆடியன்ஸும் ரிசீவ் பண்ணிட்டீங்க. அண்ட் மதன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ மோனிஷா. தேங்க்ஸ் அ டன். அண்ட் அபி அண்ட் எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் அவர் கெமிஸ்ட்ரி அண்ட் ஐம் கிளாட் தட் பீப்புள் லைக்ட் இட். அண்ட் சௌந்தர்யா மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மகேஷ் அண்ணா and Kavya, எல்லாரும், my cast and crew, Sean sir, thank you so much. My cast and crew, it was great working with everyone. And 2 days back தலைவரை பார்த்தோம். அவரை பார்த்து அவர் சொன்ன ரெஸ்பான்ஸ், அது it meant a lot to all of us. So that's it. Thanks for receiving our film with love and thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தம்பி பேசி கொஞ்சம் என்ன எமோஷனல் ஆக்க வச்சுட்டாரு. அண்ட் தேங்க்யூ தம்பி, ஐல் கம் டு யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஓவர்வெல்மிங்ன்ற வார்த்தை பத்தாது. அண்ட் ஆக்சுவலாக ப்ரெஷ் ஷோ இங்கே முடித்த உடனே நாங்கள் ப்ரீமியர் போனோம். அண்ட் ஆப்வியஸ்லி ப்ரீமியரில் வந்து அப்பா அங்கே வந்து எங்கள் படத்தை அப்படி தூக்கி வச்சுட்டாரு. அண்ட் படம் முடிச்சுட்டு நாங்கள்லாம் டீமாக வி வர் ஸோ ஹாப்பி. அண்ட் அப்பா அம்மா பார்க்க நான் போயஸ் வீட்டுக்கு போனேன். as soon as I went inside, அம்மா அப்பா 2 பேரும் அவ்வளோ பெரிய ஹக் எனக்கு கொடுத்து என்னை பார்த்து சிரிச்சாங்க. அப்போ நான் அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா இதான் சக்ஸஸ் அப்பா அப்படின்னு. அப்பா சிரிச்சாரு. அந்த சிரிப்பு லைஃப்ல நான் மறக்க மாட்டேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் 16, 17, 18 இயர்ஸா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் இப்போதான் இந்த டீம், என்னோட இந்த ஃபேமிலியால தான் எனக்கு சக்ஸஸ்னா என்னன்னு தெரியும். இது என்னோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் மீட். ஸோ என்னோட ஃபேமிலிக்கு தேங்க்யூ ஆல் ஸோ மச். அண்ட் ஒரு சில பேர் நான் மறக்கக்கூடாதுன்றதுனால ஐ வாண்ட் டு மென்ஷன் எவ்ரிபடி who have been a part of this success for us today. The actors of our film, Abhi, what do I say? அபி எனக்கு பேபி பிரதருங்க, அது பேபின்னு தான் சொல்லணும் எனக்கு. அண்ட் அபி கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஒரு ஸ்மைல். அந்த ஸ்மைல் வந்து மனசுலேருந்து அபி வில் ஸ்மைல். அண்ட் அபி, நாட் ஆஸ் யுவர் ப்ரொடியூசர், as someone who loves you very much, I hope you have that smile on your face always. And he is here to stay, அதில் no doubt at all. ஸோ அபியா டைரக்டரா நீங்க கொடுத்த லவ் அண்ட் இப்போ ஆக்டரா கொடுக்குற லவ்வுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் கண்டினியூ கிவிங் மை younger baby brother that love. Thank you. அண்ட் அனஸ்வரா, வாட் டு ஐ சே, அப்பா பார்த்து அனஸ்வரா கேட்டு எங்க இருந்தீங்க இவ்வளவு நேரம் அப்படின்னாரு. அதேதான் எனக்கும் தோணுச்சு, எங்க இருந்தீங்க இவ்வளவு நாள். ஆக்சுவலா மதன் சொல்ற வரைக்கும், ஈவன் தோ ஷீஸ் அ சீனியர் ஆக்டர் இன் த இண்டஸ்ட்ரி, எனக்கு தெரியாது. பட் தேங்க்யூ மதன், தேங்க்யூ ஃபார் பீங் சோ அடமெண்ட். அனஸ்வரா தான் அப்படின்னு நீங்க அடமெண்டா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அனஸ்வரா, யூ ஹவ் டன் an amazing job in the film. எனக்கு அனஸ்வரா பண்ணது ரொம்ப பிடிச்சது. எல்லாரும் படம் பார்த்திருப்பீங்க, நிறைய விஷயம் ஹைலைட்டா இருக்கும். அதுல அப்பா நம்ம மீட் பண்ணும்போது கூட பண்ணாங்க, அப்படி குத்திருவேன் பேப்பர் எடுத்து சொன்னீங்கன்னா அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்க. அது அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும். அண்ட் படத்தோட வெரி எண்ட்ல அந்த சைலன்ஸுக்கு 2 பேரும் நின்றுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் சத்யா கேரக்டர், இந்த பக்கம் முனிஷா கேரக்டர் நின்றுட்டு இருப்பாங்க. அதுல அந்த மழையை பார்த்து ஒரு இன்னசென்ட்டா அனஸ்வரா சிரிப்பாங்க. That's one of my favorite moments of Anashwara in the film. So thank you and welcome to Tamil cinema properly. Thank you. And
Teni Murugan sir, Kalaimamani Saravanan sir, thank you. Harish, Kavya, Sachin, everybody, Ananthi, we're meeting. Superb job. So the கடைசியில மாலை தூக்கி போடுவீங்க, செருப்பு விஞ்சிரும் தூக்கி போடுறது தான் என்னோட ஃபேவரட். சாக போறானான்றதுக்கு இவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ப்ரொடியூஸ் பண்ண படம்ன்றதை விட ஆடியன்ஸை ரசிச்சு பார்த்தோம். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். And Madan, again, congratulations on your success. I'm so proud of you. எனக்கு செகண்ட் ஹாஃப்ல நிறைய பேர் சொன்னாங்க அந்த அனிஷா சீன் வென் சத்யா ஹேஸ் த க்ளோஷர் தான் ஃபேவரட். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த பஸ்ல 2 பேரும் வந்துட்டு இருப்பாங்க அந்த க்ளோஷர் முடிச்சுட்டு. அப்போ அந்த சத்யா கேரக்டர் யோசிச்சு பார்ப்பாங்க. ஒரு வாட்டி அனிஷா ஸ்கூல்ல திரும்பும் போது திரும்பிடுவாங்க. நான் படம் பார்க்கும்போது யோசிச்சுட்டே இந்த மைண்ட் வாய்ஸ் சத்யா திரும்பிராது சத்யானே நான் பார்த்தேன். நாங்க சத்யா திரும்ப மாட்டாங்க. எனக்கு அது டெஃபினெட்லி டைரக்டர்ஸ் டச். அண்ட் படத்தோட எண்டில் 4 பேரும் ஒரே ஷாட்ல கிராஸ் பண்ணி போவாங்க. திருப்பி படம் பாருங்க, அந்த ஷாட் இஸ் டெஃபினெட்லி a complete highlight. And to our congratulations. And நாங்க ரெடி தம்பி. மதன், உங்க நெக்ஸ்ட் படத்துக்கு நாங்க ரெடி. நீங்க ரெடினா உடனே வாங்க, உடனே படத்தை ஆஃபீஸ் போட்டு உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ மதன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். And Shreyas couldn't be here today. Thank you, Shreyas. Thank you, Suresh. Thank you so much. Engloda spot editor Deva, art Rajkamal. Thank you. And our associate producer MP Vijay. Thambi sonna mari என்ன சொன்னீங்க, 100 கையா, 1000 கைன்னு கூட சொல்லலாம். விஜய் வந்து கம்ப்ளீட் மல்டி டாஸ்கர் அண்ட் எங்க படத்துல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பில்லர் ஃபார் அஸ். ஸோ தேங்க்யூ விஜய். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பாலா அண்ட் லிரிசிஸ் மோகன் ஐயா, தேங்க்யூ. யுவன் பாடின பாட்டு என்னோட ஃபேவரட் படத்துல, ஷான், அப்சல்யூட் ஃபேவரட். அண்ட் தம்பி சொன்ன மாதிரி அந்த குரல் இல்லாம கதறுறேன் ஏண்டி உனக்கு கேட்கல, அந்த லைன் நான் வந்து யோசிச்சு திருப்பி கேட்டேன், எப்படிங்க இப்படிலாம் எழுதுறீங்கன்னு. ஸோ தேங்க்யூ ஐயா. அண்ட் அப்பா மீட் பண்ணும் போது ஒரு சின்ன போய்ட்ரி அப்பா கிட்ட சொன்னாங்க, அது அக்கா திருப்பி வாங்கி கொடுத்து எனக்கு அமிச்சிருங்க அப்படின்னு அப்பாவே கேட்டு நான் அவருக்கு மெசேஜ் பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. And Uma Devi and Madan எழுதின லிரிக்ஸ், தேங்க்யூ. அண்ட் எங்க கொரியோகிராஃபர் சந்தோஷ், ஆக்ஷன் கார்த்திக், சவுண்ட் மிக்சிங் சுரேன், அழகிய கூத்தன், எங்களோட டிஐ மேங்கோ போஸ்ட், கலரிஸ்ட் சுரேஷ், காஸ்டியூம் டிசைனர் பிரியா. நான் எல்லாருக்கும் இங்கே தேங்க்யூ சொல்லணும், ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல. அண்ட் எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பாலா சொல்லிட்டேன். ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பிரசாந்த், தேங்க்யூ. இவர் தாங்க பிரசாந்த், தேங்க்யூ. தேங்க்யூ. பப்ளிசிட்டி டிசைன் ஷரத், தேங்க்யூ ஷரத் தம்பி. டப்பிங் ஸ்டுடியோ, எங்களோட டப்பிங் என்ஜினியர் ஹரிஹரன், சவுண்ட்ஸ் ரைட் ஸ்டுடியோ. அண்ட் பப்ளிசிட்டி ஸ்டில்ஸ் ஜோஸ் அண்ட் சிஜி ராஜன், தேங்க்யூ. அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் யுவராஜ். உங்க எல்லாருக்கும் யுவராஜ் தெரியும். எங்களோட ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பில்லர், ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பில்லர் ஆஃப் சப்போர்ட் யுவராஜ். கை தூக்குங்க யுவராஜ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆக்சுவலாக படையப்பா இந்த ரீரிலீஸ் பண்ணும் போதும் அவ்வளோ ஃபாஸ்டா இப்படி அப்படி பறந்து ஒர்க் பண்ணீங்க யுவராஜ். தேங்க்யூ வெரி மச். அண்ட் எங்க சிங்கர்ஸ், அஃப்கோர்ஸ் யுவன் சங்கர் ராஜா, ஷான், விஜய், ஆதித்யா, சுபலக்ஷ்மி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தம்பி சொன்ன மாதிரி எங்க படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணது அப்பா. ஸோ அப்பா, லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் எங்களோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணது என்னோட தம்பி அனிருத், தேங்க்யூ அனி, உன்னோட பிஸி ஸ்கெட்யூல்ல பண்ணதுக்கு தேங்க்யூ. அண்ட் அட்லி, வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் ஆர்ஸ், எங்களோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அட்லிக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டைரக்ஷன் டீம், ஐ ஹாவ் டு மென்ஷன் யூ பாய்ஸ். தினேஷ் ஏற்கனவே சொல்லியாச்சு, நாங்க ரெடி wherever you are. Dinesh, Nitin, Hariharan, Banu, Naveen, Hari, Prasad, Tangavel, thank you boys. Thank you so much. And to our entire DOP team and for everybody, again, நான் பேரை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்த வாட்டி ரொம்ப கீனா இருந்தேன், பட் மிஸ் பண்ணியிருந்தா ரொம்ப சாரி. பட் தேங்க்யூ ஆல் so much. And again, சக்ஸஸ்ன்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. தம்பி 3 படம் சக்ஸஸ் கொடுத்துட்டீங்க, 4வது நம்ம சேர்ந்தும் சக்ஸஸ் கொடுத்துட்டோம். தம்பி எனக்கு ரொம்ப முக்கியங்க. ஐ டோன்ட் நோ, நான் வார்த்தை எனக்கு பேரே வராது. அது ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு நான் சொன்னேன், அவங்க கிளம்பும் போது அவர் எழுந்து கேட்டார், தம்பின்றாங்களே உங்க பேர் இல்லையான்னாரு. அந்த அளவுக்கு நான் உங்களை தம்பி மனசுல இருக்காங்க. எனக்கு பிரதர் ஃப்ரம் another மதரா என்னன்னு சொல்றது எனக்கு தெரியல. ஐம் so grateful to have தம்பி in my life and for all your successes தம்பி. உங்களுக்கு தெரியும், நான் கூடவே நின்றுருக்கேன், நிற்பேன், நிறைய செய்கிறோம். அண்ட் அகேன் இந்த சக்ஸஸ் எங்களுக்கு ஒரு பொறுப்பு. அண்ட் நீங்க as மீடியா எங்க ஃபேமிலிக்கு, அப்பாக்கு இவ்வளோ கூட இருந்து இவ்வளோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு சினிமாக்கு திருப்பி கொடுக்கணும். அண்ட் அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு இந்த படத்துல எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஐம் ஹியர் டு மேக் குட் ஃபில்ம்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. அண்ட் தேங்க்யூ அகேன். எனக்கு தேங்க்யூ சொன்னா பத்தாது, எப்படி சொல்றதுன்னே தெரியல. பட் அப்பா சொல்ற மாதிரி எங்களை வாழ வைத்த தெய்வங்கள் நீங்க தான். தேங்க்யூ. அண்ட் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புன்னு நான் நம்புறேன்.
இந்த ஸ்டெப்லேருந்து நோ லுக்கிங் பேக்னு நான் நம்புகிறேன். அண்ட் வி ஆர் ஆல் ஹியர். அண்ட் அபி லான்ச் பண்ண மாதிரி, மதன் லான்ச் பண்ண மாதிரி நிறைய யங் டேலண்ட்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணுவோம். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அண்ட் வித் லவ் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கு ஆக்குனதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் சோபனா சொன்னதை வந்து நான் திருடிக்க போகிறேன். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. நல்லா இருந்துச்சு அது. நிஜம்தான். நீங்கள் எல்லாம் இல்லாமல் நாங்கள் இந்த டீமே இல்லை. ரொம்ப சந்தோஷம். ப்ரெஸ் ஷோ முடிச்சதுக்கப்புறமாவே நீங்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க படத்துக்கு. ஸோ அதுலேருந்து தான் இந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆச்சுது. ஷோ அபி, மதன். அபி எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலியில் எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி மதன் வந்து அந்த சீட்டில் உட்காந்து நான் அப்பப்போ கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன், என்னடா இருக்குது, எப்படா இருக்குது, ரெஸ்பான்ஸ் எப்படா இருக்குது அப்படின்னு கேட்பேன். அண்ணா அமைதியாக இருக்காங்கண்ணா அப்படிமா. சரி படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு உயிரே வந்த மாதிரி, அப்பாடா இன்னும் அவங்க பார்த்துப்பாங்க படத்தை, அவங்க எடுத்து கொண்டு போய்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் ஆடியன்ஸும் ரொம்ப அழகாக இந்த படத்தை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய மீம்ஸ், நிறைய கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சௌந்தர்யாக்கா கிட்ட ஒரு மீம் காமிச்சிருந்தேன். அந்த சசிகுமார் அங்கே சமுத்திரகனி சார் கை தட்டுற ஒரு டெம்ப்ளேட் போட்டுட்டு அனிஷா ஹஸ்பண்ட் ஃப்ரம் துபாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போட்டிருந்தாங்க. எப்படி தான் இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ அழகாக கனெக்ட் ஆகிருக்குது மக்கள் மத்தியில். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். ரொம்ப ரொம்ப மனசு நிறைஞ்சு சொல்கிறேன், ரொம்ப நன்றி. மதன் பற்றி சொல்லணுன்னா, மதன் வந்து லவ்வர், டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பையன். கதை சொல்லும்போது இந்த படம் ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆச்சு. நானும் அதை சௌந்தர்யாக்கா கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணிவிட்டு இந்த படம் நடக்கும்போது அவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நிறைய விஷயங்களில் ஸ்ட்ராங்காக இருந்தான். அந்த ஒரு கிளாரிட்டி அவன்கிட்ட ரொம்ப இருந்துச்சு. அதில் ரொம்ப பெரிய கிளாரிட்டி எதில் இருந்ததுன்னா அனஸ்வரா கிட்ட. அனஸ்வரா தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தான். சார் ரம்பா சார் அப்படிங்கிற மாதிரி, அண்ணே அனஸ்வரா அண்ணே அப்படின்னு ஃபோன் எடுத்து டே தம்பி அப்படின்னு கேட்டால் ஹலோன்னு கூட கேட்க மாட்டான். ஆனால் அனஸ்வரா ஓகே சொல்லிட்டாங்களாண்ணா அப்படிமா. டே தம்பி இருறா ஒரு நாளில் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் அனஸ்வரா மேலே இருந்துட்டு வந்தான். அப்போ எனக்கும் அக்காவுக்கும் யார் தம்பி இந்த அனஸ்வரா அப்படி அவங்களும் கேட்டாங்க. அக்கா எனக்கும் தெரிலக்கா பார்ப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அனுஷரா வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அசட் அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. தேங்க்யூ அனுஷரா ஃபார் பீயிங் இன் அவர் இது படம். அண்ட் அபி வந்து என்னோட ரொம்ப தம்பி அவன் எனக்கு. ஸோ ஆனந்தி சொன்ன மாதிரி ஆனந்தியே வந்து டவுட் பண்ணியிருக்காங்க, ஒருவேளை படம் நல்லா இருக்குன்னு ப்ரொமோட் தான் பண்ணீங்கன்னு. அது கூட பரவாயில்ல ஆனந்தி. அபி அண்ட் கமலா சினிமாஸ் ஹவுஸ்ஃபுல் 9 மணி ஷோ ஃபோன் அடிக்கிறான், அண்ணே நீங்க ஏதாவது பண்ணீங்களாண்ணே அப்படின்னா. டே தம்பி என்னடா என்ன எப்படி நினைச்சிட்டே நீ, அதுவே ஃபுல்லாகுதுடா அப்படின்னு. சத்தியமாவானே அப்படின்னா. ஆமாடா நிஜமாதான்டா ஃபுல்லாகுது. நீங்க ஒன்றும் பண்ணலையாண்ணே. டே ஒன்றும் பண்ணலடா, பண்ணா சொல்லியிருப்பேங்கடா அப்படின்னா. அப்புறம் ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்பினேன் என்னைய. ஓஹோ ஓகே அண்ணன் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அபியை வந்து ஒரு உங்க வீட்டு பையன் மாதிரி ஒரு விஷயத்துல நீங்க அபியை வந்து எடுத்து கொண்டு போவீங்க நான் நம்புறேன். ஸோ அடுத்து பண்ற படங்களும் சரி எல்லாமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுவான். டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணுவான், அதில் எந்த டவுட்டும் இருக்காது. அண்டு ஷானையா அவர் வந்து எனக்கு குட் நைட், லவ்வர், டூரிஸ்ட் ஃபேமிலி 3 படமும் நான் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எப்போவுமே அவர் என்ன பண்ண போகிறாரு அடுத்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுவேன். ஸோ அதே ஒரு விஷயத்த தான் வித் லவ்க்கும் சொல்லிட்டு இருந்தேன். அவர் எப்போவுமே நான் எதுக்குமே சொல்லாதவர் இந்த படத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க பாருங்க அப்படின்னாரு. போய் பார்த்தா நானும் சௌந்தர்யாக்கும் வந்து அந்த அவுட் பார்த்தோம். அனிஷாக்கு ஒரு தீம் போட்டிருப்பாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இது நீங்க போட்டீங்களா, உங்களுக்குள்ள அவர் ஒருத்தர் உண்டு, அவரு போட்டாரா? அவருன்னா அவர் நம்புற காடு, வேற எதுவும் இல்லை. ஸோ அவரு போட்டாரா அப்படின்ட்டு நானும் மதன் கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அந்த இதை மட்டும் டே எப்படா இந்த மியூசிக் வாங்கினேன் அப்படின்னானே. நான் ஒரு உண்மை சொல்லட்டுமானே அப்படின்னா. சொல்றா அப்படின்னு. 10 நிமிஷம் ஆச்சுனே அந்த மியூசிக் போடுறதுக்கு. மிக்சிங்ல வச்சு நடந்துச்சுனே அப்படின்னா. மிக்சிங்ல வச்சா என்னடா சொல்றேன், நான் ஏதோ பயங்கரமா ஏதோ வேலை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைண்ணே, கடைசி 10 நிமிஷத்துல நடந்த விஷயம்னே அது. ஸோ அந்த மேஜிக் வந்து ஷானையாவால் மட்டும்தான் முடியும். இன்னைக்கு அவருக்கும் ஒரு மீம் கண்டென்ட் ஒன்று பார்த்தேன், அது அவருக்கும் நான் அனுப்பிச்சு வச்சிருந்தேன். அது மேபி நான் மீம் கண்டென்ட் தான் என்னோடது இல்லை, அதில் வந்து போட்டிருந்தாங்க இளையராஜா சாரை கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ ஹாப்பி அதை நான் பார்க்கும்போது. ஸோ அவருக்கு அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் என்னோட டீம் விஜய் எம்பி, பாலா, பிரசாந்த், ஷரத் எல்லாம் இருக்காங்க. ஷரத் வந்து நான் அவர் வந்து ஒரு சம்பவக்காரர்.
ஸோ சரத் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் லுக்குக்கான ஒரு விஷயம் பண்ணதே வந்து சரத் தான். அதுலேருந்து தான் இந்த படத்தோட விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேக் ஆஃப் ஆச்சுது. அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். அது அது எங்களுக்கு மறக்கவே முடியாத ஒரு விஷயம். ஒரு அபி ஒரு புது டெபியூட் டைரக்டர், ஐ மீன் இப்போ ஹீரோ. அதுக்கப்புறமா அண்ட் மதன் வந்து ஒரு புது பையன். நாங்கள் எல்லாம் டீமாக சேர்ந்து ஒரு பண்ணுறோம். அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து அவரோட கையால் பிளெஸ்ஸிங்ஸால் அதை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்தே இந்த படத்தோட ஹைப்பில் ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அண்ட் பாலா, விஜய் எல்லாம் வந்து லாஸ்ட் ஒரு 20 days வந்து அப்படி ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு வந்து ஒரு 10 கை மாதிரி அவர் பயங்கரமாக வேலை பார்த்தாரு. ஸோ ஐ தேங்க் சரத், பாலா, பிரசாந்த், விஜயா எல்லாருக்குமே இந்த நேரத்தில் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நான் நடித்த எல்லாருக்கும், லிரிசிஸ்ட் மோகன் ஐயா, அவர் வந்து எப்படின்னா ஷான் ஐயா நாங்கன்னா அவர் பயங்கரமாக கவிதை எழுத ஆரம்பிச்சிருவார். எங்களுக்குன்னு ஸ்பெஷலாக எழுதுவார். எப்படி எழுதுறாருன்னுலாம் தெரியாது. நான் திடீர்னு கூப்பிட்டு டவுட் கேட்பேன். அதில் எந்த படத்தில் கூட ஒரு டவுட் கேட்டிருந்தேன். குரல் இல்லாமல் கத்துறேன்னு சொல்கிறாங்களே, என்னது குரல் இல்லாமல் கத்துறேன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு கூப்பிட்டு கேட்டேன். அப்போ உள்ளே இருக்கிற வேதனையை வந்து நம்ம கத்துறோம், ஆனால் அது யாருக்கும் வெளியே கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். ஓகே பாய் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவர் பயங்கரமாக யோசிச்சு பண்ணுவார். தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் சரவணன் சார் ரொம்ப நன்றி சார். எடிட்டர் சுரேஷ், எடிட்டர் வந்து இன்னும் அடுத்தடுத்து எந்தெந்த பெரிய படங்கள் பண்ண போறாருன்னு தெரியல. ஸோ அவர் அவ்வளோ ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு பர்சன். தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ். அண்ட் காவியா வந்து எங்க திரும்பினாலும் காவியாவும் மோனிஷா தான் இருக்கு. 2 அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. ஐ லவ் யூ டூங்க அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். பாலாஜி தியேட்டர் விசிட்டுக்கெல்லாம் போகும்போது பாலாஜி சில நேரம் இல்லைன்னா அங்கேருந்து கத்துறாங்க, அனிஷா இருக்காங்க, மோனிஷா இருக்காங்க, பாலாஜி எங்கே போனா அப்படின்ட்டு. அப்போ அவ்வளோ பாலாஜி உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். தேங்க்யூ. அண்ட் தேனி சார் ரொம்ப நன்றி சார். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அக்கா தம்பி. இது அந்த ப்ரெஸ் மீட்டு நாங்கள் கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் வந்து எல்லாரும் கேட்குறது என்னங்க அக்கா, நீங்கள் அக்கான்றீங்க அவங்க தம்பின்றாங்க, நீங்கள் அக்கான்றீங்க அவங்க தம்பின்றாங்க. அபிக்கே அது உள்ள இருக்குதுங்க எனக்கு அப்பதான் தெரியும். ஸோ இது வந்து 10 வருஷம் நட்பு, ஐ மீன் உறவு. நான் 2016-17 இருந்தே நானும் அக்காவும் பேசிக்கும் போது அவங்க என்னை தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க, நான் அவங்க அக்கான்னு தான் கூப்பிடுவேன். அதே விஷயம்தான் இங்கே சினிமாலையும் தொடருது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் 2 பேருமே ட்ராவல் பண்ணுற விஷயங்கள். ஸோ அக்கா வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் எங்கள் டீமுக்கு, ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட். சில விஷயங்கள் எங்களால் பண்ண முடியாது, அவங்க ஒரு ஃபோன் காலில் பண்ணி முடிச்சுட்டு போயிடுறாங்க. பரபரப்பாக நாங்கள் ஏதாவது சுற்றிட்டு இருப்போம். கடைசி தான் ஏதாவது பிரச்சனைனா கடைசி தான் அக்கா கிட்ட போவேன். அக்கா அப்படிமே, என்ன தம்பி அப்படிம்பாங்க, இது இப்படி இருக்குக்கா, சரி வை இந்த வரேன் அப்படிம்பாங்க. சம்பவத்தை முடிச்சிட்டேன் அப்படிம்பாங்க, சரிக்கா ஓகேக்கா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ ஒரு சின்ன விஷயம் நான் இங்கே சொல்கிறேன், மேபி ரொம்ப டைம் எடுத்துக்கல. நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் ஃபஸ்ட்டாக ரஜினி சார் வீடை வந்து முதல்ல நான் பார்க்குறேன். அது வரை நான் பார்த்ததே கிடையாது. என்னோட மாமா தான் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது அங்கே கரீம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாட்ச்மேன் இருந்தார். அந்த வாட்ச்மேனு நானும், நான் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே எப்போல்லாம் லீவ் கிடைக்குதோ அப்போல்லாம் ரஜினி சார் வீட்டில் போய் கேட்டில் போய் நிற்பேன். அவர் விரட்டி விட்டுருவார், போயிடுங்க இங்கெல்லாம் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போயிட்டு விட்டுருவார். அப்போ நான் 5th 6th 7th 8th 9th 10th 12th முடிச்சுட்டு வரைக்கும் என்னோட வளர்ச்சியும் அந்த வாட்ச்மேன் பார்த்துட்டே இருக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் கேட்டார் என்கிட்ட, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், நான் சொன்னேன் நான் பைலட்டுங்க, இதுதான் என்னோட பைலட் லைசன்ஸு. ஸோ பைலட்டா அப்படின்னாரு. ஆமாம். நீ எத்தனை வருஷமா இங்கே வர அப்படின்னாரு. நான் ஒரு 10 வருஷமா வந்துட்டு இருக்கேன். உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னாரு. எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணுங்க, வேற ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி தண்ணி கேன் போட வந்த பையன் மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே போனேன் நான். ஸோ போயிட்டு இன்னைக்கு நான் வந்து சௌந்தர்யாக்கா கூட சேர்ந்து நான் ஒரு படம் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். இது வந்து நான் எதை சொல்கிறேன்னா, இதே மாதிரி சினிமாவில் வந்து சாதிக்கணும், சினிமாவில் வந்து ஏதாவது பெரிய ஆளாகணும்னு சொல்லி இந்த கேட்டுக்கு வெளியே எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், 4 படம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சொல்கிறேன். சினிமாவுக்கு உண்மையாக இருந்துட்டிங்கனாலே போதும். அந்த சினிமா நம்மளை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அதை தாண்டி நான் வேற எதுவுமே செய்யலை. நான் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப உண்மையாக, சினிமாவுக்கும் உண்மையாக மட்டும்தான் நான் இந்த கதைகள் செலக்ட் பண்ணுறது, இந்த வேலைகள் பார்க்குறது எல்லாமே நான் செஞ்சேன். ஷார்ட்கட் நான் இதுவரை ஃபாலோ பண்ணதே கிடையாது. இவங்களை அட்டாக் பண்ணிட்டு இவங்களை தாண்டிட்டு நம்ம அப்படி உள்ளே போயிடலாம் அப்படியெல்லாம் போகிறதே இல்லை. அந்த இன்செக்யூரிட்டிங்கிற ஒரு விஷயத்துக்கே இல்லாமல் சினிமா நம்ம டேலண்ட், இதை மட்டும் நம்பி நீங்கள் நடந்துட்டு போயிட்டே இருங்க. டெஃபினட்டாக நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன்னா கண்டிப்பாக
உங்கள் எல்லாராலையும் இங்கே நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நம்மளை தாண்டி இவங்க மேலே போயிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுக்காதீங்க. நமக்கு உண்டான இடம் நமக்கு இருக்கும், அவங்க உங்களுக்கு உண்டான இடம் அவங்க உங்களுக்கு இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமே இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னும் அடுத்தது சௌந்தர்யாக்காவும் எனக்கும் மத்தியில் ரொம்ப நிறைய பிளான் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதுக்கும் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் வேணும். அவங்க இல்லைன்னா குட் நைட்ல இருந்தே அவங்க எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க இல்லைன்னா நிஜமா டூரிஸ்ட் ஃபேமிலி இல்லை. அதுதான் ஃபேக்ட், அதுதான் உண்மை. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அவங்களோட சப்போர்ட் அது ரொம்ப பெருசாக இருந்தது. திடீர்னு அக்காவும் நானும் ஒன்று சேரலை. அக்காவும் நானும் 10 வருஷமாக கூடவே தான் இருந்துட்டு இருக்கோம். என்னோட குட் நைட்ல இருந்து குட் நைட் ட்ரீசராக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், லவ்வராக இருக்கட்டும், எல்லா படத்துலையுமே முதல்ல நான் அவங்களுக்கு அனுப்பி அவங்களோட கமெண்ட்டை தான் நான் கேட்பேன். சில விஷயங்கள் ஒரே கலரில் இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் யா அக்கா, எல்லாத்துக்குமே நன்றி. உங்களுக்கு நன்றி சொல்ல தேவையே இல்லை நான். தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். ஸோ அடுத்ததும் நல்ல ஒரு படங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் 2 பேரும் ரெடியாக இருக்கிறோம். அதை நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.